இன்னைக்கு நாங்க வைக்க போனது என்னமோ உருண்டை குழம்பு தான். ஆனா கடைசியில அது என்னமோ உப்பு குழம்பா மாறிடுச்சு. நல்லா போயிட்டு இருந்த வண்டியில திடீர்னு சடன் பிரேக் போட்ட மாதிரி நான் உப்பு போட்டது தெரியாம என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் போட, அவங்க போட்டது தெரியாம நான் ஒரு பக்கம் போட, என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உருண்டை குழம்பு வைக்கும் போதுல இருந்து நான் வேற ஐயோ நமக்கு பிடிச்ச டிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸைட்மெண்டா இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேற சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலி மோட்ல நான் இருந்துட்டு இருந்தேன். கடைசியில என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி டைம்ல நாங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல தான் நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி எங்களுக்கு டக்குனு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அப்படியே பச்சையாவே எடுத்து கட் பண்ணி குழம்புல போடணும், தோல்லாம் எதுவுமே செதுக்க சொன்னல. ஒரு 2-3 வீடியோ நாங்க ரெஃபர் பண்ணோம். டக்கு நாங்களும் அதே மாதிரி தோல்லாம் செதுக்காம வாஷ் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி குழம்புல போட்டோம். போட்டுட்டு நாங்க வச்சு சாப்பிடும் போதுமே எங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் குழம்பு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த உருளைக்கிழங்கு உப்பெல்லாம் உறிஞ்சிருன்ற மாதிரி தான் சொன்னேன். நான் என்ன நினைச்சேன்னா குழம்புல இருக்கிற அந்த உப்பு எல்லாமே உருளைக்கிழங்குல ஏறிடும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ரைஸ்ல வச்சு சாப்பிடும்போது உருளைக்கிழங்குலயும் உப்பு இல்ல, குழம்புமே நார்மல் டேஸ்ட்டுக்கு வந்துருச்சு. எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்லப்பா, இன்னைக்கு உப்பு இல்லாத குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாங்க சூப்பரா தான் சாப்பிட்டோம். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு காம்போவா பஜ்ஜி தான் வச்சு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா நார்மல் குழம்பு மாதிரி மாறிடும், உப்பு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு.